போராடி வெற்றி பெறுகிறது. அது நம்ம ஜெபம் என்கிற விஷயத்திலே அதேக்கால் சகோதரன் சொன்னது போல அதேக்கால் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் தான் பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும் என்கிறது. நீ ஜெபித்து போராடி ஜெபித்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களை பெற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையை வீணாய் போனா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலே பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும். காரணம், இந்த பாவம் என்கிறது நம்மை இழுத்து கொண்டே இருக்கும். அதனாலே ஆனோதினமும் சாகர வரைக்கும், கடைசி மூச்சு நம்முடைய நாசி இருக்கிற வரைக்கும் நாம் பாவத்திற்கு விரோதமாய் போராட ஆகணும். அதுக்கு பதிலாக வந்து பாஸ்டர் ஏமாந்து போச்சு, பாஸ்டர் அப்படியே போச்சு, இதெல்லாம் உன்னோட சாக்க போகுதான். வசனம் சொல்லிக் கொடுக்கிறத பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும் என்கிறதா. அவர் என்னை கட்டாயப்படுத்தினாங்க பாஸ்டர், இவர் என்னை கட்டாயப்படுத்த, நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னோம், ஆனா அவங்கள்ட்ட கட்டாயத்தினாலே. ஹல்லேலூயா. சத்தமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமுயர்த்தி சொல்லுவோம். இன்னும் சத்தமுயர்த்தி சொல்லுவோம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுங்கள். யோசேப்பு பாவத்திற்கு விரோதமாய் போராடியாச்சு. அவனை பாவம் இழுத்த போது அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடி போனாங்க. ஹல்லேலூயா. எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடி போச்சு. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது. ரத்தம் சிந்தப்பட ரத்தம் அதனுடைய தன்மை பாருங்க, அதனுடைய ஆழம் பாருங்க. அந்த அந்த பாவத்திற்கு விரோதமாய் போராடணும். எது வரைக்கும் போராடணும்? ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக. ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக. உன் ஆறாவது அடிச்சு உன் ரத்தத்தை சிந்தன மாதிரி, உன் கழுத்து அறுக்கிற மாதிரி, உன்னுடைய கையை வெட்டுற மாதிரி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாவம் பாவம் என்று சொல்லும் போது நீங்க நம்மட விஷயம் ஹல்லேலூயா பாவம் என்கிற காமன் இல்லையா, எல்லா காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான். அங்கே யோசேப்பு எஜமானத்தையே விட்டுதான் விலகி போயிடுச்சு. பாவம் என்று சொல்லும் போது விக்கிரக ஆராதனையும் பாவம் தான். நம்மை ஒருவர் விக்கிரக ஆராதனைக்கு இழுத்து கொண்டு போனா நீ சொல்லணும் முடியாது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு விலகணும், போராடணும். இல்ல நீ வணங்கவில்லையே உன்னை கொன்று போடு, உன்னை காலை பட்டு கையை பட்டு சொல்லும் போது ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீ பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாம் வளரணும். ஹல்லேலூயா. எதுக்கு ஐயா அங்க போன, இங்க பொறி கொண்டு கொடுத்தா போதும், நம்மளோட விசுவாசம் போயிடுச்சு இல்லையா? பொறி சுண்டல் என்ன இருக்கு? பொறி சுண்டல். ஆயுத பூஜைக்கு பொரிய சுண்டல் கொண்டு வரும்போது நம்ம தான் இல்லப்பா சோத்திரம் பண்ணி தான் சாப்பிட்டேன். ஆமா லட்டு எல்லாமே சோத்திரம் பண்ணி தான் பிள்ளைகள் கொடுத்தாங்க. ஒன்றும் பிரச்சனை, நீங்க சோத்திரம் பண்ணியும் சோத்திரம் பண்ணாம. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்கு பொரி தின்ன ஆசை இருக்கா? கடலை கிடைக்கும். இங்க சுண்டல் சாப்பிட ஆசை இருக்கா? கடலை கிடைக்கையா? அது வரைக்கும் நீ எனக்கு வெயிட் பண்ணணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் முகத்திலே சந்தோஷமே இல்லை, ஏன்னா சாப்பிட்டதுனால. சொல்லும்போது அப்படியே சொல்லிட்டு போறேன். ஓகே, நம்ம ரிட்டர்ன் வருவோம். பாவத்திற்கு விரோதமாய் போராடணும். எந்த அளவுக்கு? எந்த அளவு மட்டும்? ரத்தம் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நமக்கு இன்னும் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம அப்படி நிறுத்தி இருக்கலாங்க. நார்த் இந்தியாவுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா, கையும் காலையும் கட்டி சொல்ல இப்படி சொல்லி இப்படி சொல்லி இப்படி சொல்லி சொல்லி அடிச்சு போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம
அந்த அளவுக்கு நாம் இன்னும் போகவில்லை. கர்த்தர் நம்மை விடவில்லை. நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தா பாவத்திற்கு விரோதமாய் போராடும்படிக்கு ஹல்லேலூயா அந்த வாலிபர்கள் எரிகிற அக்கினியில் போடப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் பாவத்திற்கு விரோதமாய் போராடி நின்றோம். ரத்தம் சிந்த தக்கதாக. அடுத்த வசனம். இன்னும் எதிர்த்து நிற்க இன்னும் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ரெண்டு காரியம் அங்க சொல்ல. ஒண்ணு போராடுங்க, ரெண்டு எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. போராடுங்க, எதிர்த்து நில்லுங்க. இது ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம். மச்சாண்டர் ஆனாலும் சரி, பெரிய மாமனாலும் சரி, சின்ன மாமனாலும் சரி, எந்த மாமனாலும் சரி, ஹல்லேலூயா, நீ எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்தில் எதிர்த்து நிற்கணும், போராட வேண்டிய இடத்தில் போராடணும். அவங்க சொன்னாங்க, ஐயா அங்கே 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 அந்த பறிப்பு அங்கே வேகாது. அந்த காலத்துல அவங்களுக்கு தெரியணும், தெரியற மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும். ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. போராடுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு சொல்லி கொடுக்கறாங்க இல்லையா? யாருக்கு எதிர்த்து நில்லுங்கள்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போகும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே போராடி நிற்க வேண்டிய விஷயம் உண்டு, எதிர்த்து நிற்க விஷயம் உண்டு. இது ரெண்டும் பாவத்திற்கு விரோதமாக காணும். பாவம் என்கிறது நம்மை சுற்றிலும் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிற பாவங்கள், நெருங்கிக் கொண்டிருக்கிற விஷயங்கள் நமக்கு சுற்றிலும் இருக்கிறதுனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? விரோதமாய் நிற்கணும், அதற்கு விரோதமாய் போராடணும், எதிர்த்து நிற்கணும். ரத்தம் சிந்தேண்ட அளவு வந்தாலும் சரி, இந்த பிராணம் போனாலும் பரவாயில்ல. இந்த பிராணம் போனா எங்க தான் போகும்? கிறிஸ்துவுக்குள்ள தான் மறைஞ்சிடும். சத்தமுயத்தில் சொல்லுவோம். அப்படி பிராணம் கொடுத்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? விசுவாசத்துக்காக, இந்த பரிசுத்தத்துக்காக